காதல் ரீசெட் ரிப்பீட் ஒரு ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெமரி லாஸை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க. ஸ்காட்லாண்ட்லாம் போய் ஹாரிஸ் மாம்ஸ் வந்துட்டு திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. மியூசிக் பயங்கரமாக இருந்தது. பட் மெயின் படத்தோட பிரச்சனை என்னென்னா காதல் ரீசெட் ரிப்பீட்ன்ற மாதிரி நிறைய சீன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ளோ கட்டான மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அதுவே ஒரு மாதிரி அந்த லேக் ஃபீல் ரொம்பவே இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு? எனக்கு என்னன்னா அவங்க ரிப்பீட்டுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃபாரின்ல போயிட்டு இந்த பவுன்சர்னு ஒருத்தன் அடியார் மாதிரி கூட்டு வர்றதுக்கு இவங்க பேசுறதெல்லாம் இவங்க காமெடிங்கிற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எனக்கு என்னன்னா இப்போ இந்த காலத்துலலாம் அது செட்டே ஆகாத மாதிரி ஒரு கிரிஞ்சு மாதிரி மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனாலதான் ரொம்ப அந்த இடத்துலலாம் ரொம்ப லேகா இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. ரிப்பீட் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்காண்டி ஓவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருட்டா இருந்தா வேற பொண்ணா இருந்தா கூட ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்குங்களாம். ஒரே பொண்ணுடா திருப்பி திருப்பி ரிப்பீட்னு ஒரு விஷயம் கொடுத்தது நல்லா இல்லை. ஆனா பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஒரு ஒன் சைடு லவ்வோட அந்த எஃபெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கிளைமேக்ஸ்லயே அவர் சொன்னாரு, டேய் இப்பயாவது உன் கதையை நீ சொல்லுடா, இன்னொருத்தனை விட்டு சொல்ல விடாதடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த லவ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட எஃபெக்டிவான விஷயங்கள், அந்த ஒரு சில விஷயங்கள் அது எல்லாமே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல முன்னாடியே முடிக்க வேண்டியது எக்ஸ்ட்ராவா ஏன் அவ்வளவு பிட்டு அந்த ரிப்பீட்டுங்கிற ஒரு பேரை நான் இப்ப டைட்டில்ல வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கடா அப்படின்னு ஒரு டவுட். உங்களுக்கு? எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப சூப்பராக இருந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே நல்லா முத்தா இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் வந்து வேற ரேஞ்சில் இருந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி மாதிரி இந்த படம் இருந்துச்சு. ஸோ ஒரு படம் கதை மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து போக போக பார்த்தீங்கன்னா அதான் இவங்க சொன்ன மாதிரி இந்த ரிப்பீட்டுங்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வரும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேனேஜ் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஒரு லேக் ஆரம்பிச்சது. அதே மாதிரி அவங்க மேடம் சொன்ன மாதிரி அந்த ஒரு காமெடி சீக்வன்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. 4 இந்த பிளாக்ஸ் அவங்கள வச்சு பண்ற அந்த காமெடி வந்து சுத்தமா அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப ஒரு லென்த் காமெடி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாதது படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு கிளைமேக்ஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் படம் ஜோப் மாதிரி எடுத்துட்டாங்க. ஏன்னா எப்போ வந்து ஒரு விஷயத்த அவங்க என்னன்னு சொல்ல வரும்ல, ஃபர்ஸ்ட் சொல்லி இதுதான் கிளைமேக்ஸ் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்துட்டு தேவையில்லாம லேக் போனது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். இவங்க ஆக்டிங் பத்திலாம் சொல்லுங்க. ஆக்டிங் வரும்போது எனக்கு ஹீரோ வந்துட்டு அவருக்கு ரொம்ப சிம்பிளாக ரோல் கொடுத்துட்டாங்க. படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ரியாக்ஷன் தான். பெருசாக அவர்கிட்ட அந்த எமோஷன்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த சின்ன பையனை நடித்த பையன், அவரோட ஹீரோவில் சின்ன வயசு பையனை அந்த பையன் நல்லா நடிச்சிருந்தான். ஏன்னா அந்த வயசில் அந்த ஐடியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மெச்சூர்டாக நடிச்சிருந்தான். அதே மாதிரி மற்றவங்களும் சரி, ஆக்சுவலாக காமெடின்றது இந்த எம்எஸ் பாஸ்கர் சார் வர இடங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா சிரிப்பாக இருந்தது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஹீரோயினோட ஆக்டிங்லாம் ஓகே தான். புதுமுகம் டெபியூ, பட் அது நல்லா பண்ணியிருந்தாங்க. குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் அசோகன் அவர் வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த பாய் ஃப்ரெண்டாக வருவார், அவரோட அந்த செகண்ட் ஹாஃபில் அவர் படுற அந்த திண்டாட்டம் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ நடிப்புனா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஹாரிஸ் மாம்ஸோட கம்பேக்னு சொல்லலாம். படத்தோட பார்க்குறப்போ பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்னன்னா குவாலிட்டியான மியூசிக்கை கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவரோட எப்பவுமே அவர் ப்ளே பண்ணுற அவரோட மியூசிக் எப்படி இருக்குன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ப்ளே பண்ணுவார். ஒரே சத்தமாக இருக்காது, ரொம்ப மென்மையாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அது ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்களுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக வாரணமாயிரம் காலத்துலேருந்து கேட்ட மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தனித்தனியாக நம்மளுக்கு தெரியிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்காட்லாந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அழகு ஆக்சுவலி எனக்கு என்னன்னா அவங்க அந்த ஊருன்னு காட்டுவாங்க. பட் அதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. லாஜிக்கா பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மிஸ்டேக். உடனே விசாக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல, உடனே அவன் எங்க போனான்னு தெரியல, ஓவர் நைட்ல கிளம்பி போனதெல்லாம் ஒசாமாவாலே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா காமிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த வெளியில அந்த ரோட்ல எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் இடம் தான் அந்த மியூசிக் அகாடமி ஹாஸ்பிட்டல் முடிச்சிட்டாங்க. அதை வந்து ஆக்சுவலாக ஸ்காட்லாண்டோட என்ட்ரியை காட்டும் போது கூட அவங்களோட, ஏன்னா நிறைய எங்கே சுற்றுவாங்கன்னா இங்கிலாந்து சுற்றுவாங்க, யூஎஸ் சுற்றுவானுங்க, இந்த மாதிரி தான் போவாங்க. ஸ்காட்லாண்ட் நம்ம பெருசாக காட்டினது கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் அதோட இன்ட்ரோ வேலையாவது கொஞ்சம் நல்லா அழகாக காட்டியிருக்கலாம். அது இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் படமாக பார்க்குறப்போ குவாலிட்டியாக விஷுவலாக பார்க்குறப்போ நல்லா இருந்தாலுமே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரெண்டான ஊழல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அது இன்னுமே பிரம்மாண்டமாக நல்லா அழகாக காட்டியிருக்கலாம்ன்றது ஒரு குறை தான்.
செகண்ட் ஹாஃப் எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆமா செகண்ட் நிறைய Second half ல இடத்துல லேக் இருந்தது. ஏன்னா அவங்க காமெடிங்கிற விஷயம் நம்ம சீனா போகும்போதே அதுல லேக் பெருசா நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனா காமெடிங்கிற வர இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகலைனாலே அங்க இந்த இடத்துல லேக்குங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல அவங்க கொடுத்த காமெடி எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. அந்த உண்மையை சொல்லணும்னா பவுன்சர்ஸ் காமெடியை விட அந்த வில்லன் ஹீரோ செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவர் பண்ணது அவர் பண்ணதான் ஓரளவு ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹீரோனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா அந்த ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேன் கத்துறதா இருக்கட்டும், திருப்பி அதே கத்துறது ரொம்ப ரிப்பீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது திரும்ப ஆக்சுவலி திரும்ப கத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு தடவை அவங்க கத்துறதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா திரும்பலாம் மைல்டா வச்சுட்டு கத்துறாங்கன்னு நம்ம ஆர்டிஸ்ட் சொன்னா போதும். திரும்ப ஃபுல் லென்த் கத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அது அந்த நிறைய மாதிரி. ரிப்பீட் பண்ணிட்டாங்க. பட் ஏன்னா எனக்கு உண்மையை சொல்லணும்னா அந்த படத்துலயும் ஒரு சில படத்துல எல்லாம் மியூசிக் சும்மா சும்மா வந்துகிட்டே இருந்தாலோ பாட்டு வந்துகிட்டே இருந்தாலும் இரிட்டேட்டா இருக்கும். காலையில ஆனா ஒரு இந்த படம் பார்த்தா படத்துல அப்படிதான் இருந்துச்சு. மட்டும்தான் ஆமா காலையில ஒரு படம் பார்த்தா அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்துல பார்க்கும்போது தான் ஃபீல் கொடுத்தது. உண்மையை சொல்லணும்னா நம்மளை உட்கார வச்சதுக்கு காரணமே மியூசிக்கும் அந்த பாட்டும் தான். அதை நம்மள ரசிக்க முடிஞ்சுச்சு. அந்த மியூசிக் மெலோ தனித்தனியா அந்த பியானோ வாசிக்கும் போதெல்லாம் இந்த டியூனுக்கும் அந்த டியூனுக்கு டிஃபரன்சியேஷன் நம்மளாலே கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அதுல இந்த படத்துல உண்மையிலே மியூசிக் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா மியூசிக் தான் இந்த படத்துல எனக்கு. சில படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லோ பட்ஜெட் படத்தை ஹை குவாலிட்டியில எடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இன்னொன்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து நிறைய வந்து தமனாவோட ஆரம்ப கால அந்த ஒரு எனக்கு கட்டத்துல உள்ள அந்த இது குடும்பஸ்தன் ஹீரோயின் அப்படியே ஆமா அதோட சாயல் எனக்கும் அப்படிதான். சாயல் நிறைய இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா எனக்கு காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து ஒரு மியூசிக்கல் மூவி, அதுக்கு சரியான மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு விஷுவலி பார்க்குறப்ப படம் நல்லா இருக்கு, குவாலிட்டியாக இருக்கு. அண்ட் தென் மியூசிக்காக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா படம் பார்க்கலாமே ஒழிய ஒன் டைம் வாட்சபிள் தான். இந்த செகண்ட் ஹாஃப் இந்த பொறுமையை இந்த விஷயங்கள்லாம் சோதிச்சு அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகேவான ஒரு படம். கூட ஒரு லவர்ஸ்க்கெல்லாம் வந்து படம் போய் பார்க்கறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு படம் அது. கரெக்டா அது ஒன் சைடு லவ் ரொம்ப இந்த குட்டி மூவில எல்லாம் ஒன் சைடு லவ் எல்லாம் போனது போய் இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கடைசி வரைக்கும் அவன் ஒன் சைடு லவர்னே தெரியாம இருக்கும். அதான் ஒரு பெரிய இது. எனக்கு அந்த ஒன் சைடு லவருக்காக இந்த படம் நல்லா இருக்கும்னு தோணுது.